தியானம் அவனே கை கூட்டுவது, திருவருள் கூட்டுவது. அவர் கை பிடிச்சி தூக்குறது. டே அப்பா வந்துட்டு எப்போ அந்த வா வான்னு தூக்கினு அவர் பெருமான் ஏறாறு நினைவசை ஏற்றி எனக்கு ஆறாறு காட்டி அருட்பெருஞ்சுவது. ஆறாறு பெருமான் காட்டுவார். தவம் செய்யறது தான் நம்ம வேலை, தியானம் அவர் செய்கிற வேலை. அவர் நமக்கு கற்பிக்கக்கூடிய பாடம் அது. அதனால் இதுக்கு அதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. அன்பு கூர்ந்து இதை ஒன்றும் குழப்பிக்க வேண்டாம். தவம் செய்யுங்க. தவம் மனிதனால் மட்டும்தான் செய்ய முடியும். அதனால தான் நேராக வளர்றான் மனிதன். 2 கால் பத்மாசனம் போடணும், ராஜாசனம் போகணும், யோகாசனம் பண்ணணும், சுகாசனம் போடணும், முறையாக உட்காந்து தவம் செய்யணும். தவம் செய்து அருளை பெறுவதற்கு தான் இங்கே வந்துக்கிறோம். நாம் வந்த வேலையை விட்டு நம்ம எந்த வேலையை செய்துன்னுக்கிறோம். இன்னும் அநியாயம் பாருங்கள். மரணம் தெத்தின்னு வருது. நீ தெத்துறது வேகம் 10,000 சொல்லி அதை நோக்கி நாம் எதிர்த்தாவில் வேகமாக ஓடுறோம். அவனே வந்தால் லேட்டாகவும் இவன் ஓடுறான் சார் அதை நோக்கி. இந்த அநியாயம் நடக்குது இந்த உலகத்தில். ஃபாஸ்ட்டு ஃபுட்டு சாப்பிட்டு ஃபாஸ்ட்டாக போயின்னுக்கிறான் அவன். என்ன அநியாயம் பாருங்கள். அதனால் அருள் கூர்ந்து அருளை பெற வேண்டும். அருளை பெறுவதற்கு தவம் செய்ய வேண்டும். தியானம் இறைவனால் அருள வேண்டும் என்பதை புரிந்து நாம் அன்றாடம் ஒரு அரை மணி நேரம் உட்காந்து சுவாமி கேட்டால் 3 மணி நேரம் சொல்கிறார் சுவாமி. ஒரு ஜாம நேரம், ஒரு ஜாம் என்றால் 3 மணி நேரம். விடியற்காலம் 3 மணிக்கு உட்காந்து 6 மணிக்குள்ளே முடிக்கணும். 3 மணி நேரம் அமைதி, சைலண்ட், ரொம்ப அற்புதம், ஏகாந்தமாக இருக்கும். அந்த நேரத்தில் தவம் கை கூடும். பகலை ஞானிகள் எல்லாம் பகலை இரவு ஆக்குவாங்க, இரவு பகலை ஆக்குவாங்க.